எழுத்தாளர் இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே 10 நாட்களாக தொடர்ந்து பணியாற்றி கடையூர் மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பரிசு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லும் மகனாக பாடுபட்ட இந்த நிர்வாகத்துடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் தொடர்ந்து இதை பற்றிய லத்தீபனோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். நான் பார்க்கும் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு காலை நான் ஒரு 11 மணிக்கு நெல்லையிலே அண்ணன் சிவா அவர்கள் சந்திக்கிற போது அவர் காலையிலே பள்ளியிலே அட்மினிஸ்ட்ரேஷன் நிகழ்ச்சி வைத்திருந்தார். மாலை எங்கே இருக்கிறார், தொடர்ந்து அவருக்கு ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் உண்மையிலே மாணவர்களால் பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இன்னும் படித்து நீங்கள் நன்றாக வர வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதோடு இன்றைக்கு IPS IAS என்பதுதான் இந்த நாட்டில் உச்சகட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற தலைவர் தலைவையார் அவர்கள் அத்தனை மாணவர்களுக்கும் அத்தனை உரிமை தந்து கொண்டு இருக்கிறார். அதனால் மாணவர்கள் மக்கள் நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதோடு IPS IAS என்ற படிப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டும். அதை பெற்றோர்களால் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய சிந்தனையை மாணவர் சிந்தனைகளை IPS IAS ஆக அது வர வேண்டும். இந்த நாட்டில் நல்ல ஒரு பணிகளை அவர் தர வேண்டும். ஆனால் கல்வி என்பது கற்றவர் கடி என்று கழிவோட்டும் என்று சொன்னார்கள். அந்த கல்விக்கு பொருத்தாமல் கேடி விளை செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல பற்றவை. இன்னைக்கு கல்வி கற்றவர் காசு பணம் வருங்க, எல்லாத்தையும் பணம் காசுலாம் வரும். கல்வி இருப்பது பெரிய புகழ். அந்த கல்வி நீங்களா படிச்சு நீங்க நன்றாக மார்க் எடுத்து உங்களுக்கு அவார்ட் தரவங்க உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். கடையை நடத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பல்வேறு மாணவர்கள் போட்டியாக போட்டிக்காட்டுகிற சட்டையில்லை. நானும் படிக்க வேண்டும், அவ்வளவு அதிகமாக படிக்க வேண்டும். போட்டிக்காட்டி இன்னும் பல்வேறு மார்க்கை பெற்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்னை பெருமைத்த அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்வுடைய தலைவர் செயலாளர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய காதல் அவர்கள் சிறப்புரையாற்றியவர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டாக்டர் சஞ்சீவி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்.